வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் நம்ம பலியிடுறதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கலாங்க. கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரா இல்லை கொடுக்க போகிறாரா எப்படின்னு நம்ம இன்றைக்கி யோசிக்கலாங்க. நம்ம ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும்போது கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்ட பிறகு தான் கடைசியாக மனுஷனை படைத்தார். இது எதுக்கான மனுஷன் எந்த தேவைக்காகவும் அவன் கஷ்டப்படக்கூடாது. ஆக எல்லாத்தையுமே அவர் படைச்சிட்டாரு. அதை அனுபவிக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை இந்த உலகத்தில் நம்ம சஞ்சரிக்கணும்னு. ஆக நம்ம கடவுள்கிட்ட ஆசீர்வாதங்களை பற்றி கேட்குறது சரியா? அது தேவையில்லை. அவர் மேலே நம்ம விசுவாசம் வச்சா எங்கெங்கே எந்தெந்த பொருள் இருக்குன்ட்டு அவரே நமக்கு காமிச்சு கொடுப்பாரு இல்லைங்களா? அதனால் நம்ம எந்த பொருளுக்காகவும் தேட தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. நம்ம சொல்லலாம், சாலமோன் ராஜாவுக்கு இல்லாத அளவுக்கு பொக்கிஷம் இருந்ததை அவருக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? நான் முதல்ல சொன்னபடி தான், பழைய ஏற்பாடு எல்லாமே நமக்கு பாடங்கள் தானே தவிர அது நமக்கு புதிய உடன்படிக்கை இல்லை. நம்மளுடைய புதிய உடன்படிக்கை என்னென்னா, அவர் மேலே விசுவாசம் வை, இவை அனைத்தும் கூட கொடுக்கப்படும். அவ்வளோதான். கூட கொடுக்கப்படும்னு நமக்கு ஃபிசிக்கலாக வராது, அதாவது பொருளாக வராது. நம்ம சமாதானத்தோடு இருக்க நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார். உதாரணத்துக்கு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக சொன்னார்? அந்த அளவுக்கு தான் நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், நீ சமாதானமாக இருந்துக்கோ அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் அதை சொல்லியிருக்காரு. அதனால் நாம் எந்த ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம அவர்கிட்ட ப்ரே பண்ண தேவையில்லை. அவர் நம்ம தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மளுடைய தேவைகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுன்னு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுன்னா அது விசுவாசத்துக்காக மட்டும்தான். நம்மளுடைய விசுவாசம் மற்ற இனத்தாரை நம்ம இந்த இதில் கொண்டு வரத்துக்கு, கிறிஸ்துவத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கான விசுவாசம், இதுக்காக மட்டும்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமே தவிர மற்ற எந்த பொருளுக்காகவும் ஏன்னா பூமியில் சேர்த்து வைக்கிற எந்த பொருளையும் கரையை நரிச்சிட்டு போயிடும். அதனால் பரலோகத்தில் தான் நம்மளுடைய சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா? ஆகவே நாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படியே ஜெபம் பண்ணாலும் ஒரு தடவை கேட்டால் போதும். நம்மளுடைய கடவுள் கேட்குற தேவன், மற்ற தெய்வங்களை போல் இல்லை. சரிங்களா? அடுத்த காணொளியில் இன்னும் விரிவாக அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.